ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலராக இந்த ராத்திரி வேளையிலே நாம் இவ்விடத்தில் கூடி வந்தாலும் அநேக குறிப்புக்காக தேவனை நோக்கி பார்க்க ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். அடிக்கடி பிரதர் ராஜு அப்படின்னு சொன்னால் நேஷ்னல் ப்ரேயர் நெட்வொர்க், ஏற்கனவே ஒரு தடவை நம்மகிட்ட செய்தி கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் வயதான ஐயா ஒருத்தர். அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறது தான் எனக்கு ஞாபகம் வரும். ஜெபத்திற்கு கூட்டம் வராதுன்னு சொல்லி ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார் அப்படின்னு. அதனால தான் ஆண்டவர் எங்கே 2000 பேர் 3000 பேர் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் உலாவுவேன்னு சொல்லாமல் எங்கே 2 பேர் 3 பேர். ஏன்னா ஜெபம்னு சொன்ன உடனே என்ன ஆகிடும், நிறைய கூட்டம் குறைஞ்சிடும்னு சொல்லி அவருக்கு அப்போவே தெரியும். அதனால தான் மினிமமில் இருந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் சின்ன கூட்டமாக இருந்தாலும் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே சிஸ்டர் இவாஞ்சலின் ஜாஷுவா கொண்டு வருவார்கள். நாம் காத்திருப்போமாக. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். முதலாவது தேவராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது யாவும் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. Hallelujah, hallelujah. எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபையின் தேவனே, இந்த ராத்திரி வேளையில கர்த்தாவே எங்களோடு கூட நீர் பேசுவீராக, இடைபடுவீராக தகப்பனே. ஆண்டவரே, எங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவோ தேவைகள், பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், கவலை, கண்ணீர் ஆண்டவரே, துக்கங்கள் கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். எல்லாருடைய தேவைகளையும் சந்திப்பீராக தகப்பனே. அவங்களுடைய கண்ணீருக்கு பதிலை தருவீராக தகப்பனே. அவங்களுடைய தாழ்மைக்கு உயர்வை தருவீராக தகப்பனே. வல்லமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நடப்பிப்பீராக. என் வாயை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான திரியேக தெய்வம் நீர் ஆண்டு கொள்ளுவீராக, பேசுவீராக, இடைபடுவீராக. உம் ஒருவருக்கே சகல துதிகன மகிமையும் ஏறெடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பாக்கியவான்கள். கொஞ்சம் பேரா இருந்தாலும் நீங்க பாக்கியவான்கள். என்னோட செய்தி ரொம்ப எளிமையான ஒரு செய்தி. 3 பாயிண்ட் தான். God is love, God is strong, God is light. முதல்ல God is love. 1 யோவான் 4:16 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் மனாசே ராஜாவை பத்தி எடுத்திருக்கிறேன். மனாசே ராஜா 12 வயசு வரும்போது ராஜாவானார். 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். அவங்க அம்மாவோட பேரு ஹெப்சிபான்னு போட்டிருக்கு. அப்ப 55 வருஷம் எருசலேம்ல அவர் அரசாண்டத்துக்கு ஒரே ஒரு சீக்ரெட் தான் இருக்கு. அது பின்னாடி நான் சொல்றேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்படின்னா இவர் கெட்ட ராஜாவா இருந்தாரு. ஆனா இவர் பண்ண ஒரு காரியத்தினால நல்ல ராஜாவா மாறிட்டாரு. பலிபீடங்களை, பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டினான். வானத்தின் சேனைகளை சேவித்தான். சன், மூன், ஸ்டார்ஸ் இதெல்லாம் கும்பிட்டான். தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கறது, நிமித்தம் பார்க்கறது, அஞ்சனம் பார்க்கறது,
குறி சொல்லுகிறவளை வைத்துக் கொள்றது, கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். ஜனங்கள் அதிக பொல்லாப்பை செய்ய ஏவி விட்டான், தூண்டி விட்டான். அப்போ கர்த்தரின் எச்சரிப்பின் சத்தம் வந்தது. எருசலேம் மேலும் யூதாவின் மேலும் பொல்லாப்பை வரப்பண்ணுவேன், பகைஞருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பேன். அப்போ கர்த்தரின் எச்சரிப்பு சத்தம் வந்தபோது மனாசே ராஜாவும் ஜனங்களும் அதற்கு செவி சாய்க்கல. உங்க வாழ்க்கையில கர்த்தரின் எச்சரிப்பின் சத்தம் வருதா? இதை செய், இதை செய்யாத. அப்போ நீங்க உடனே அதுக்கு தன்னை தாழ்த்திடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப விபரீதமா போயிடும். கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்டு தாழ்த்த வேண்டியதா ஆயிடும். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, குற்றமில்லாத இரத்தத்தை மிகுதியாய் சிந்தினான். நீதிமொழிகள் 6:17 சொல்லப்பட்டிருக்கு, குற்றமில்லாத ரத்தம் சிந்தும் கை கர்த்தர் வெறுக்கிறார், அருவருக்கிறார்னு. அப்ப இது கெட்ட ராஜா. அதனால இவ்வளோ காரியம் மனாசே செய்ததற்கு தேவன் அவனை தண்டித்தார். அடுத்த ஒரு பகுதி இருக்கு, மனாசே ரெஸ்டோர்ட் ஆஃப்டர் ரிபென்டன்ஸ் அப்படின்னு. அப்ப கர்த்தர் என்ன செய்தார்னா, கர்த்தரின் எச்சரிப்பு சத்தத்துக்கு கேட்கல. அசீரிய ராஜா சேனாதிபதிகள் மனாசேயை முட்செடிகளால் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால கட்டு பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அடிமையா போயிட்டாரு. மனாசே நெருக்கப்படுகையில், இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி, மனாசே நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன்னை மிகவும் தாழ்த்தினான். அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி ஜெபத்தை கேட்டு திரும்ப எருசலேமில் தன் ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். இதுதான் டேர்னிங் பாயிண்ட். அப்சைட் டவுனா மாறிடுதுங்க லைஃப் டாப்ஸி டர்வியா மாறிடுது. கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டான். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு கெட்ட ராஜா நல்ல ராஜாவா மாறத்துக்கு என்ன முக்கியமா தேவைப்படுது? கர்த்தரிடத்திலே தன்னை மிகவும் தாழ்த்தினான், கெஞ்சினான், விண்ணப்பம் பண்ணினான். அவரோட பையன் பார்த்தா அம்மோன், அவர் ஒரு கெட்ட ராஜா, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லா பண்ணதை செய்தார். அப்பா கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினதை போல அவரோட பையன் அம்மோன் தாழ்த்தல. அதுக்கப்புறம் அவர் என்ன காரியங்களை செய்தாரு? ஜனங்களுக்கு நன்மை செய்கிறாரு. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த அந்நிய தேவர்களையும் விக்கிரகங்களையும் அகற்றினாரு, பலிபீடங்களை அகற்றினாரு. கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தினான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையே நீங்கள் சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். இப்ப பாருங்க, ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மனாசே தன்னைத்தானே தேவனிடத்துல மிகவும் தாழ்த்தினான், கெஞ்சினான். அப்போ humble yourself under the mighty hand of God and he will exalt you in due time. நம்ம 11ஆம் மணி நேரத்துல மனாசே தாழ்த்தினாரு. கர்த்தரின் எச்சரிப்பின் சத்தம் வந்த போதே தாழ்த்தி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. அவரை அவ்வளோ வெண்கல சங்கிலிகளால கட்டி முட்செடிகள்னால பிடித்து, அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு நோஸ் ஹுக் அப்படின்னு, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். அப்போ டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்க நடக்குது, கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம எவ்வளோதான் ப்ரேயர் பண்ணாலும் பைபிள் படிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. நம்ம குணம் மாறணும். அப்பதான் நம்மளுக்கு தாழ்மையை கர்த்தர் கற்று தருவாரு. அதுதான் ரட்சிப்பு. ஒரே மனுஷன், அவனுக்கு 2 பகுதி, நல்ல பகுதி, கெட்ட பகுதி. இந்த நல்ல பகுதியை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். ஆனா இந்த கெட்ட பகுதியை பிசாசு எப்படி அழிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்துறான். பாருங்க, இந்த நைட் பிரேயர் நீங்க எல்லாரும் ஒரு அடி தேவனுக்கு முன்பாக எடுத்து வச்சிருக்கிறீங்க. தேவன் உங்களை நோக்கி 1000 அடிகளை நிச்சயமா எடுத்து வைப்பாரு, அதில் சந்தேகமே இல்லை. அப்போ சர்ச்ல ஒரு பிரதர் கூட தாழ்மையை எப்படி தெரியுமா வெளிப்படுத்துவாரு?
கர்ச்சீஃபை கீழே போட்டுட்டு அப்படியே காலில் விழுந்து கும்பிடுவாரு, கர்ச்சீஃபை எடுப்பாரு. அப்போ அவருக்கு இதுதான் தாழ்மை. நம்ம கிட்டேயே இவ்வளோ தாழ்த்தினார்னா அப்போ கர்த்தர்கிட்ட எவ்வளோ அவர் தாழ்த்துவாருன்னு பார்த்துக்கோங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து தலை குனிஞ்சு முகம் குப்புற கீழே விழுந்து ஜோம் பண்ணி கொண்டிருக்க நம்ம பார்த்துருக்குறோம். அது ஒன் ஃபார்ம் ஆஃப் ஹியூமிலிட்டி. அவங்க வந்து கர்த்தருக்கு முன்பாக அவங்கள தாழ்த்தி ஜெபிக்கிறாங்க. அப்போ எசேக்கியேல் 33:19 கூட சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கன் அநியாயத்தை விட்டு திரும்பி நீதியை செய்தால் அதனாலே அவன் பிழைப்பான். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு போலாமா? காட் இஸ் லவ் பார்த்துட்டோம். மனாசே ராஜாவை கர்த்தர் மிகவும் நேசித்தார். அவன் தன்னைத்தானே தாழ்த்தி கெஞ்சி விண்ணப்பம் பண்ண போது அவர் அவனை மன்னித்து நேசித்து அவனை உயர்த்தினார். காட் இஸ் ஸ்ட்ராங். 2 நாளாகமம் 16:9 ஒருவர் வாசியுங்கள். 2 நாளாகமம் 16:9. போதும் போதும் சிஸ்டர். கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கு, நீங்க என்ன பண்றீங்கன்னு. The eyes of the Lord run to and fro throughout the whole earth to show himself strong on behalf of those whose heart is loyal to him. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் எசேக்கியா ராஜாவை பத்தி எடுத்திருக்கிறேன். எசேக்கியா ராஜா 25 வயசுல ராஜாவானாரு. 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டாரு. அவங்க அம்மா பேரு ஆபி. கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். எவ்வளோ பெரிய நற்சாட்சி இல்லைங்க. நல்ல பேர் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். கெட்ட பேர் ஈஸியாக எடுத்துடலாம், நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட ராஜா தான், கொஞ்சம் பேர் தான் நல்ல ராஜா. நன்மையானதுன்னா ஜனங்களுக்கு நன்மை செய்தாரு. செம்மையானதுன்னா நியாயப்பிரமாணத்திலும் கற்பனைக்கும் அவர் ரொம்ப கீழ்ப்படிஞ்சு இருந்தாரு. அவர் உண்மையா இருந்தாரு. தேவனோட ஆலயத்துல வேலையானாலும் தேவனை தேடுகிறதானாலும் தன்னோட முழு இருதயத்தோடு கூட அதை செய்ததால சித்தி பெற்றான். ஹோல் ஹார்ட்டட்லி அவர் செஞ்சதுனால he became prosperous. அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. சங்கீதம் 1 நம்ம என்ன பார்க்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவன் எசேக்கியா ராஜாவுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். கனம், ஐஸ்வர்யம், வெள்ளி, பொன் அவனிடத்தில் இருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா எருசலேம் ஜனங்கள், யூதா ஜனங்கள் அவர் உயிரோடு இருக்கும் போது மட்டும் இல்ல, அவர் மரித்த போதும் அவரை கனம் பண்ணினார்கள் என்று இருக்கிறது. எசேக்கியா ராஜா நம்ம கேட்டோன்னே நம்ம என்ன நிறைய கேட்டிருக்கோம். அவர் வியாதிப்பட்டாரு, சுவர் பக்கமா திரும்பினாரு, கண்ணீர் விட்டாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், 15 வருஷம் உனக்கு கூட்டி தந்தேன், இதே தானே சொல்லிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வேறு கண்ணோட்டத்துல நம்ம எசேக்கியா ராஜா செஞ்ச சாதனைகளை நம்ம இன்னைக்கு தியானம் பண்ணலாம். கர்த்தருடைய ஆலயத்துல 8 நாளுக்குள்ள சுத்திகரிப்பு பண்ணிட்டாங்கங்க, பரிசுத்தம் பண்ணிட்டாங்க. யார் யார் பண்ணாங்கன்னா ஆசாரியர்கள், லேவியர்கள், இவங்கெல்லாம் பண்ணாங்க. நம்மளோட சர்ச்சை யார் கிளீன் பண்றா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க மேல, அவங்க சந்ததி மேலேயும் அபிரிவிதமா ஆண்டவர் தருவாரு. ரெண்டாவது அப்போ ஆலயத்துல அவர் ராஜாவா வர்றாருல, முதல் வருஷம் முதல் நாளே ஆலயத்தை என்ன பண்ணிட்டாரு, கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து விட்டுட்டாரு. எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, சுத்திகரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. 8 நாளைக்குள்ள சுத்திகரிப்பு முடிஞ்சிடுது. கர்த்தருடைய ஆலயத்துல லேவியர் சந்தோஷமாய் கர்த்தரை துதித்தார்கள். ஜனங்கள் எல்லாம் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். அப்ப ஆராதனைன்ற ஒரு காரியம் ஆலயத்துல நடந்தது. ரொம்ப நாளா அங்க நடக்கல. இப்ப பாத்தீங்கன்னா ஆராதனை நடக்கும் போது
ஆசாரியர்கள்லாம் ஒரு பக்கம் பலி செலுத்திட்டு இருந்தாங்களாம், லேவியர்லாம் ஒரு பக்கம் பாடல் பாடிக்கொண்டு ஆராதனை செய்து ஜனங்கள் தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள். மூன்றாவது ஒரு காரியம், அவர் பஸ்காவை ஆசரித்தாரு. பார்த்தீங்கன்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாள் கொண்டாடுறாங்க. இன்னும் 7 நாள் 14 டேஸ், 7 + 7 14 டேஸ் பஸ்காவை எருசலேம்ல மகா சந்தோஷம். சாலமன் ராஜா காலத்திலிருந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பஸ்காவை எந்த ராஜாவுமே கொண்டாடல. 1000 காளைகள், 7000 ஆடுகள் எல்லாத்தையும் பலி செலுத்துறாங்க. அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 4வது ரிஃபார்ம்ஸ் ஆஃப் எசேக்கியான்னு இருக்கு. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா சர்வாங்க தகன பலிகள் செய்யும் பொழுது முதலாவது ராஜா தாம் பங்கு எடுத்து வைக்கிறார். எவ்வளவு நல்ல ராஜா பாருங்க. டைத் அண்ட் ஆஃபரிங் கேட்டீங்கன்னா ஜனங்க வந்து குவியலா வந்து வச்சாங்களாம். மீதமானதையெல்லாம் பண்டக சாலையில வையுங்கள் அப்படின்னு ராஜா கட்டளை கொடுத்தாரு. ராஜா கட்டளை கொடுத்த உடனே ஜனங்கள் உடனே கீழ்ப்படிந்தாங்க. இங்க நம்ம பாஸ்டர் சொல்றதெல்லாம் எத்தனை பேர் உடனே கீழ்ப்படுறோம்? சிலர்லாம் உடனே கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வதிக்கப்படுறோம். ஆனா சிலர்லாம் தாமதமா கீழ்ப்படிஞ்சுதான் அவங்க சொன்ன பேச்ச கேட்காம இருக்கிறாங்க. அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து எசேக்கியா ராஜாவோட சாதனைகள். ஏங்க, ஒரு ஃபேமிலி கேம்பை நடத்தணும்னாலே பாஸ்டர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு மண்டே பிச்சுக்கிறாங்க. எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணணும், பிளான் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம். அதெல்லாம் ஆர்கனைஸ்டா பிளானா பண்ணணும். எசேக்கியா ராஜா எவ்வளோ கஷ்டப்படுறார். இவ்வளோ பெரிய ஜனத்தை பஸ்கா கொண்டாட வச்சு, ஆலயத்தை திறந்து விட்டு கிளீன் பண்ண வச்சு, ஆராதனை எல்லாம் நடத்தி, எசேக்கியா ராஜா நல்ல ராஜா. ஆனா 39 வயசு இருக்கும்போது எசேக்கியா ராஜாக்கு ஒரு சோதனை வருது. அசீரிய ராஜா செனகரிப் யூதா பட்டணங்களை பிடித்து கொண்டான். ரப்சாக்கேன்னு அசீரியருடைய கவர்னர் அவனை அனுப்புறான். பெரிய சேனையோடு எருசலேமுக்கு வந்தார்கள். ராஜா 3 பேரை அனுப்புறாரு. அந்த ரப்சாக்கே அந்த கவர்னர் வந்து அவன் எப்படி தெரியுமா பேசுறான்? தேவ தூஷணம் பேசுறான், பொய் சொல்றான், கெட்ட வார்த்தைகள் பேசுறான். அந்த தேவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப சங்கீதம் 115 சொல்லப்பட்டிருக்கு, அந்த விக்கிரகங்கள் வாயிருந்தும் பேசாது, கண்ணிருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, மூக்கு இருந்தும் முகராது, கை இருந்தும் தொடாது, கால் இருந்தும் நடக்காது, தொண்டை இருந்தும் சத்தமிடாது. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு சித்தமானதை அவர் செய்வார். இந்த விக்கிரகங்களை நம்புறவங்க, அதை செய்யறவங்க அதெல்லாம் அவைகளை போலவே இருக்கிறார்கள். அப்போ ராஜா கட்டளையிட்டு இருந்தார், நீங்க மௌனமா இருக்கணும், ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு. அவங்க யாரும் ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை, மௌனமா இருந்தாங்க. வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ராஜாவிடம் வந்து அறிவித்தார்கள். எசேக்கியா அதை கேட்ட பொழுது எப்படி இருந்திருக்கும்? ராஜா பயம், திகில், துக்கம், கவலை, கண்ணீர், இதுதாங்க நிஜமான ஸ்ட்ரெஸ், நிஜமான ப்ரெஷரு. அப்ப கூட எசேக்கியா வந்து 4 காரியத்தை செஞ்சாருன்னு இருக்கும். அந்த நகரத்துல போற தண்ணீரை அவர் நிறுத்திடுவாரு. அதுக்கப்புறம் இடிஞ்சு போன சுவரை கட்டிடுவாரு. அதுக்கப்புறம் நிறைய ஆயுதங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாரு. அவரு யுத்தத்திற்கு தயாராயிட்டாரு. ஆனா அவரோட மிலிட்ரி கேப்டன்ஸ்க்கு அவர் தைரியம் படுத்துவாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமா இருங்க, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறாரு, நம்மளுக்காக யுத்தங்களை கர்த்தர் செய்வாரு, நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர் அப்படின்னு தைரியப்படுத்துறாரு. அப்போ எசேக்கியா ராஜா என்ன பண்ணாரு? ரெட்டுடுத்தி தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். எசேக்கியா தீர்க்கதரிசி விண்ணப்ப பண்ண ஆள் அனுப்பினான். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, பயப்படாதே, அவனை திரும்ப பண்ணுவேன், பட்டயத்தினால் அவன் விழுவான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கூட எசேக்கியாவுக்கு நிறைய லெட்டர்ஸ் வருது. கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் விரிக்கிறாரு. கர்த்தாவே செவிசாய்த்தருளும், கண் திறந்து பாரும், எங்களை ரட்சியும். அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. ஏசாயா 37:21 சொல்லப்பட்டிருக்கு, பிகாஸ் யூ ஹவ் prayed to me against Sennacherib
கிங் ஆஃப் அசிரியா, என்கிட்ட ஜோம் பண்ணிட்டல்ல, நான் பார்த்துக்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் நிந்தித்து தூஷித்தாய். அசீரியா ராஜாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, கொந்தளித்தாய். என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். என் நிமித்தமும் என் தாசனாகிய என் தாவீது நிமித்தமும் இந்த நகரத்தை ரட்சிப்பேன், ஆதரவாய் இருப்பேன். அப்ப பாருங்க, ஒரு காலத்துல எசேக்கியா ராஜா கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினாரு. இப்போ எசேக்கியா ராஜாவுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுறாரு. எவ்வளவு அருமையான காரியம் பாருங்க. இந்த வேதத்துல கூறப்பட்டிருக்கு, ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியாவும் தேவாலயத்துல கண்ணீரோடு கூட பரலோகத்தை நோக்கி ஜெபிக்கிறாங்களாம். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு தேவ தூதனை அனுப்பி 1,85,000 பேர் அசீரியர்களை கொன்னுடுறாரு. அந்த அசீரிய ராஜா செனகரிப்ப கூட அவங்க 2 மகன்களுமே கொன்னுடுறாங்க, பட்டயத்தினால கொண்டுடுறாங்க. அப்போ அவமானப்படுத்தி திரும்ப அனுப்பி கொன்று போடுகிறார். நீங்க தேவனிடத்துல நெருங்கி வாங்கலாம். சிலருக்குலாம் என்ன தெரியுமா, சர்ச்சுக்கு வர்றதுக்கு பயம். நான் என்ன சொல்றேன், பொல்லாத உலகம், அசுத்தம் நிறைந்த உலகம், எவ்வளோ பாவம் இருக்கு, அசுத்தம் இருக்கு, விபச்சாரம் இருக்கு, வேசித்தனம் இருக்கு, கொலை இருக்கு, கொள்ளை இருக்கு. அந்த உலகத்துக்குள்ள தைரியமா அவங்க போயிடுறாங்க. சர்ச்சுக்கு வர்றதுக்கு பயமா இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் அந்த அளவுக்கு ஹோலி ஆகலையும். ஏன்னா கர்த்தர்கிட்ட வர்றதுக்கு ஏன் பயப்படணும்? அப்போ என்னுடைய வாலிபத்துல கூட என்எல்ஏஜி நான் போயிட்டு இருந்த பொழுது எனக்கு ஒரு சில லெட்டர்ஸ் வந்தது. எங்க பெரியப்பா தான் வந்து போஸ்ட் பாக்ஸ்லாம் பார்ப்பாரு. அவர் பார்த்துட்டு சொன்னாரு, டி மோகன் யாரு, உன் பாய் ஃப்ரெண்டா? என்ன வாரம் வாரம் ஒரு லெட்டர் அனுப்புறாரு அப்படின்னு. ஐயோ பெரியப்பா, அவர் சர்ச்சு பாஸ்டரு, அவர் எனக்காக ப்ரேயர் பண்றாரு, அவர் போய் நீங்க அப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஆசீர்வாதமான கடிதங்கள். ஆனா எங்க மாமனாருக்கு கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி ஒரு லெட்டர் வந்தது. அது வந்து ரெசிக்னேஷன் லெட்டர்னு தெரியாதே அவர் கையெழுத்து போட்டுட்டார். டிஸ்மிஸ் லெட்டர். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கஷ்டத்துக்குள்ள போனாங்க தெரியுமா? ஆனாலும் கூட கர்த்தர்கிட்ட தாழ்த்தி கர்த்தரை உறுதியா பிடிச்சிக்கினாங்க, டைட்டா பிடிச்சிக்கினாங்க. அதனால அவங்க உயர்த்தப்பட்டாங்க. அவங்க 3 பிள்ளைங்களும் இன்னைக்கு ஊழியத்துல நிலைச்சு நிக்கிறாங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, கும்மிடிப்பூண்டியில கூட சர்ச், பிரான்ச் சர்ச்சில் நம்ம புது இடம், இப்போ சொந்த இடம் கட்டிட்டோம்ல, அங்கே கூட பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார். ஒருத்தர் பயங்கர கடனாம். அவர் வந்து சொன்னார், நான் வந்து டெய்லி சர்ச் பாஸ்டர் கிட்ட வந்து ஜோம் பண்ணிப்பேன். நைட்டு வந்து 11 மணி 12 மணி ஆகும், நாங்கள் ஜோம் பண்ணிகிட்டே இருப்போம். அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடனா கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சு எல்லா கடனையும் செட்டில் பண்ணிட்டாராம். இப்போ எனக்கு கடனே இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு அவர் சாட்சி சொன்னார். அப்போ உத்தம இருதயத்தோடு கூட தன்னை மிகவும் தாழ்த்தினான், கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினான், வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தினான். தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை அவனுக்கு காட்டினார். காட் இஸ் ஸ்ட்ராங். 3வது பாயிண்ட்டுக்கு போகலாம். காட் இஸ் லைட். 1 யோவான் 1:5 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளே இல்லை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா புதிய ஏற்பாட்டு சவுல், அவருக்கு இன்னொரு பேரு பவுல், அவரை நான் எடுத்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 9:3 ஒருவர் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 9:3. தமிழ்ல வானத்திலிருந்து ஒரு ஒளின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா இருக்கு? லைட் ஃப்ரம் ஹெவன் இருக்கு, பரலோகத்திலிருந்து ஒரு ஒளி. அப்ப பாருங்க, இதுதான் காடோட இன்டர்வென்ஷன். அப்போ தேவன் வந்து குறுக்க தலையிடுறாரு. யார் இந்த சவுல்னு கேட்டீங்கன்னா, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டு சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இன்னைக்கும் கூட நிறைய பேர், எவ்வளோ பேர் பெரிய பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, நிறைய பேர் சபையை பாழாக்கின்னு இருக்கிறாங்க. எவ்வளோ அசுத்தங்கள் இருக்கு, விபச்சாரம் இருக்கு, வேசித்தனங்கள் இருக்கு.
ஆனால் அதை அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா வந்து சவுல் வந்து கமாலியலுடைய பாதத்தில் தான் கற்று தேறினார். ஆனால் அவர் என்ன படித்தாரு? இவ்வளோ சபையை பாழாக்கி கொண்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படிக்கு பிரதான ஆசாரியரிடத்தில் நிருபங்களை கேட்டு வாங்கினான். அப்ப பாருங்க, இது என்ன மாதிரியான நிருபங்கள்னு பாருங்க. பயமுறுத்திட்டு கொலை செய்யறதுக்கு கொஞ்சம் விட்டுருந்தா சவுல் நிறைய கொலை பண்ணியிருப்பாரு. ஆனா ஆண்டவர் அதுக்குள்ள பிடிச்சிட்டாரு. வானத்திலேருந்து ஒரு ஒளி அவர் பிரகாசித்து அவரோட வாழ்க்கையே பிரகாசமா ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி தான் தீவிரவாதிங்க கூட சொல்றாங்க, ஜிஹாதுன்றாங்க. அது என்ன தெரியுமா? எவ்வளோ நிறைய நம்ம கொலை பண்றோமோ அவ்வளோ சீக்கிரமா பரலோகம் போவோம். இது பாருங்க எப்படி இருக்கு, எவ்வளோ கொலை பண்றோமோ அவ்வளோ சீக்கிரம் பரலோகம் போவாங்களாம். பயங்கரமான ஒரு காரியங்கள். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிற? நீ இயேசு நானே. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அப்ப இது வரைக்கும் சவுல் அவர் ஒரு சித்தம் செஞ்சிட்டு இருந்தாரு. அது தப்புன்னு அவருக்கு உணர்ந்துட்டாரு. அந்த ஒளி பட்ட உடனே, கர்த்தருடைய ஒளி பட்ட உடனே அது தப்புன்னு உணர்ந்துட்டு அவர் பாதையை மாத்திட்டு, அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்தாரு. அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு தாழ்மையை பார்க்குறோம். கண் பார்வை 3 நாள் அவருக்கு போயிடுது. தமஸ்குவுக்கு போறாங்க. அப்போ அனனியான ஒரு சீஷனை எழுப்பி கர்த்தர் வந்து அட்ரஸ் சொல்றாரு, இந்த அட்ரஸ்க்கு போப்பா அப்படின்னு. அப்ப ஜெபிக்கிறவங்களுடைய வீட்டு அட்ரஸ் ஆண்டவருக்கு தெரியும். அப்ப யார் தன்னை தாழ்த்தி தேவ சித்தத்துக்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வீட்டு அட்ரஸ் ஆண்டவருக்கு தெரியும். தலையில கை வச்சு நீ ஜெபம் பண்ணுன்னு. அப்போ அனனியா சொல்றாரு, இவன் எவ்வளோ கெட்டவன், இவன் வந்து ஜெருசலேமில் இருந்த பரிசுத்தவான்களை எல்லாம் பொல்லாங்குகளை செய்தான், இவனுக்காக போய் நான் எப்படி ஜெபிக்கிறது ஆண்டவரேன்னு. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, அவன் தெரிந்து கொண்ட பாத்திரம், he is a chosen vessel, நீ போய் ஜெபம் பண்ணுன்னு. அப்ப அவர் போய் ஜெபம் பண்ணின போது அனனியா சவுலுக்காக ஜெபிக்கிறார். அவர் பார்வை அடைந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். பேப்டிசமும் எடுத்துட்டாரு. உடனே பாத்தீங்கன்னா எல்லா தேவாலயத்துக்கும் போய் இயேசுவே கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு பிரசங்கிக்கிறாரு. அதை எடுத்து கொஞ்சம் படிங்க. அப்போஸ்தலர் 9:20-22. அப்போ சவுலை பத்தி இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு லைட் ஃப்ரம் ஹெவன், காட்ஸ் இன்டர்வென்ஷன் ஆன உடனேவே ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குது, ஒரு டயலாக் ஆரம்பிக்குது. தேவனோடு கூட நம்ம பேசுறோம். அவர் வந்து ஒளி வந்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு இருளான பகுதிகளையும் ஒளிமயமாக்குகிறாரு. சவுல் வந்து தன்னை மிகவும் தாழ்த்தினான், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான், தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமும் தன்னில் முழுமையாய் நிறைவேற ஒப்பு கொடுத்தான். அப்போ அதிக ஊழியங்களை செய்வதற்கு பவுல பலப்படுத்தினார் ஆண்டவர். பவுல் வந்து எத்தனை லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறாரு? நிருபங்கள், 13 நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் தேவன் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றாரு. பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா, பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ God gives grace to the humble. ஆண்டவர் கிருபை கொடுப்பாரு, நம்ம கிருபையை போக்கடிக்க கூடாது. கர்த்தர் வந்து ஏற்ற காலத்துல உயர்த்துவாரு, அதற்கு நம்ம பொறுமையோட காத்திருக்கணும். தேவன் வந்து நம்ம கிட்ட தாழ்மையை எதிர்பார்க்கிறாரு. அதுவும் அவர் சமூகத்துக்கு வந்துட்டோம்னா நம்மளை நம்ம மிகவும் தாழ்த்திடணும். ஸோ கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். God is love. மனாசே ராஜாவை தன்னை தாழ்த்தின பொழுது, கெஞ்சின போது, விண்ணப்பம் பண்ணின போது தேவன் வந்து அவருக்கு இறங்கினார். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை நேசித்து
நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். காட் இஸ் ஸ்ட்ராங். அப்போ யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு எசேக்கியா ராஜா கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினாரு. கர்த்தர் எசேக்கியா ராஜாக்காக வைராக்கியம் பாராட்டினாரு. நீங்களும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. கர்த்தர் உங்களுக்காக நிச்சயமா வைராக்கியம் பாராட்டுவார். காட் இஸ் லைட். தேவனுடைய ஒளி உங்கள் மேலே படுறதுக்கு நீங்க அனுமதிங்க. சர்ச்சுக்கெல்லாம் வாங்க, ப்ரேயர்ஸ்க்கு வாங்க, எங்கள் உமன்ஸ் ஃபெலோஷிப்புக்கு பாருங்க. நாங்கள் அநேக காரியங்களுக்காக ஜோம் பண்ணி எவ்வளோ பதில்கள்லாம் கிடச்சி எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. எனக்கு இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து படிக்கும்போது கூட சந்தோஷமாக இருந்தது. இந்த கார்ட்டூன்லலாம் வரும் டைம் ட்ராவல்னு. பின்னாடி வருஷங்கள் போயிட்டு நம்ம எசேக்கியா ராஜா காலத்துக்கு போய் அந்த தேவாலயத்துக்கு போகணும். அங்கே ஆராதனைகள் பஸ்காலாம் இருக்கும், ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும். எனக்கும் ஆசையாக இருந்தது. அப்போ காட் இஸ் லைட். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான். கர்த்தருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கி இருங்க. அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.